ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சரியாக எக்ஸாம் டேட் சொல்லலை. ஸோ இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா கூட ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி பள்ளி பாடப்புத்தகத்தில் இருந்து நியூ சிலபஸில் இருந்து முக்கியமான 50 வினா விடைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் 50 பொது அறிவு வினா விடைகள் கொண்ட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பில் இருந்து அதிகமான கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. மத்திய மாநில அரசு திட்டங்கள் சம்மந்தமாகவும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. வீடியோவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, வந்தே மாதரம் என்கிற தேசிய பாடல் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியிலும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆனந்த மடம். இதை எழுதியவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. இந்திய அரசியலமைப்பு விதி 360 எதை பற்றி கூறுகிறது? சரியான விடை நிதி நெருக்கடி. தேசிய அலுமினிய நிறுவனம் நால்கோ எப்போது தொடங்கப்பட்டது? சரியான விடை 1981. இதன் தலைமையகம் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது? சரியான விடை பக்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் 3 மாநாடுகள் தொடர்பாக நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல் மாநாடு 1885 மும்பையில் WC பானர்ஜி தலைமையில் நடந்துச்சு. இரண்டாவது மாநாடு 1886 கொல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடந்துச்சு. மூன்றாவது மாநாடு 1887 சென்னை 1000 விளக்கு பகுதியில் பக்ருதீன் தியாஜி தலைமையில் நடந்துச்சு. அடுத்த கேள்வி, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? சரியான விடை 26 ஜூன் 1862. இதே வருடத்தில்தான் மும்பை கொல்கத்தா உயர்நீதிமன்றங்களும் தோற்றுவிக்கப்பட்டது. இந்தியாவின் மகா சாசனம் எனப்படும் அரசியலமைப்பு பகுதி எது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியான விடை இந்திய அரசியலமைப்பு பகுதி 3. இந்த பகுதி அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது. ஆதி திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர் யார்? சரியான விடை இரட்டைமலை சீனிவாசன். இது 1893 தோற்றுவிக்கப்பட்டது. சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை நகர அரசில் வசிப்பவர். சிவிஸ் என்ற சொல்லிலிருந்து தான் சிட்டிசன் என்ற சொல் பெறப்பட்டது. தங்க இலை புரட்சி எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை சணல். பிரிட்டிஷ் காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை சமச்சீர் காலநிலை. தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு? சரியான விடை நவம்பர் 1986. இந்த மசோதா மூலம் தமிழ்நாட்டின் மேலவை நீக்கப்பட்டு தற்போது கீழவை மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிலநடுக்கத்தை அளவிடும் கருவி எது? சரியான விடை சீஸ்மோகிராஃப். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போது நடந்தது? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் நடந்த ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான விடை 1920. இதுவே சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் அப்படின்னா 1951-52. தேசிய வாக்காளர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஜனவரி 25. ஒரு கட்சி முறை உள்ள நாடு? சரியான விடை கியூபா. சீனாவிலும் ஒரு கட்சி முறை தான். நம்ம இந்தியாவில் பல கட்சி முறை இருக்கு. ஐநா சபை தொடங்கப்பட்ட நாள்? சரியான விடை அக்டோபர் 24, 1945. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 24 ஐநா சபை நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? சரியான விடை டார்ஜிலிங். 1897 இது நிறுவப்பட்டது. அதேபோல் இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் உள்ளது. ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சரியான விடை சட்டப்பிரிவு 154. ஆளுநர் ஆவதற்கான தகுதிகளை கூறுவது 157, 158. இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது? சரியான விடை பூடான்.
அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை சட்டப்பிரிவு 21A. இதன்படி 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது. குழந்தைகளுக்கான இலவச உதவி மைய எண். சரியான விடை 1098. தமிழகத்தில் உள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. சரியான விடை 39. இந்தியா சீனாவின் எல்லை கோடு எது? சரியான விடை மக்மகான். இதில் ராட்கிளிஃப் என்பது இந்தியா பாகிஸ்தானின் எல்லை கோடு. GDPயின் நவீன கருத்தை கூறியவர் யார்? சரியான விடை சைமன் குஸ்னட். முதன்மை துறை என்பது. சரியான விடை வேளாண்மை துறை. பிரம்மபுத்திரா ஆறு திபெத் பகுதியில் எவ்வாறு அழைக்கப்படும்? சரியான விடை சாங்போ. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது? சரியான விடை தாமிரம். பொருளியலின் தந்தை யார்? சரியான விடை ஆடம் ஸ்மித். புத்த மத வழிபாட்டு தலங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? சரியான விடை விகாரம். தீண்டாமை ஒழிக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சரியான விடை சட்டப்பிரிவு 17. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டது? சரியான விடை 1990. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? சரியான விடை மெசபடோமியா. இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சொத்துரிமை தற்போது அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை பகுதி 12 பிரிவு 300A. ஆரம்பத்தில் சொத்துரிமை பகுதி 3 பிரிவு 31 அடிப்படை உரிமையாக வைக்கப்பட்டிருந்தது. பின்பு 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. பருத்தி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சரியான விடை சீனா. இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. தேசிய காற்று ஆற்றல் நிறுவனம் எங்குள்ளது? சரியான விடை சென்னை. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது அந்த பணியை மேற்கொள்பவர் யார்? சரியான விடை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்படிப்பட்ட நிகழ்வு இந்தியாவில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் நடந்திருக்கு. 1969 குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் காலியாக இருந்துச்சு. அப்போது இருந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்தார். ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் என அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆட்டு ரோமம். நாட்டின் முதல் குடிமகன் யார்? சரியான விடை குடியரசுத் தலைவர். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஜனவரி 9. அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்தவருக்கு எதிராகவும் குற்றம் சாட்டாது என்று முதலில் அறிவித்த அரசர் யார்? சரியான விடை அசோகர். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் புதுடில்லியில் நிறுவப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1993. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு? சரியான விடை 1979. அதேபோல் சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. இதை ஐநா சபை அறிவித்துள்ளது. இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பதவி எது? சரியான விடை ஃபீல்டு மார்ஷல். இந்தியாவின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் எது? சரியான விடை கல்கத்தா. இது 1862 அமைக்கப்பட்டது. அதேபோல் இந்தியாவின் மிக பெரிய நீதிமன்றம் அப்படின்னா அது அலகாபாத். ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முதலில் முன்மொழிந்தவர் யார்? சரியான விடை மாண்டஸ்கியூ. ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை சமஸ்கிருதம். இந்திய ரூபாய் குறியீடு வடிவமைத்தவர் யார்? சரியான விடை உதயகுமார். இவர் தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த குறியீடு ஜூலை 15, 2010
இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது? நடுவண் அரசின் நிர்வாகத் தலைவர் யார்? சரியான விடை குடியரசுத் தலைவர். அதேபோல் அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டால் பிரதமர். நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் விடுவிக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? சரியான விடை குடியரசுத் தலைவர். இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது? சரியான விடை 1950. இது புதுடில்லியில் அமைந்துள்ளது. ஜனவரி 28, 1950 தொடங்கப்பட்டது. ஓகே, இதுவரைக்கும் நாம் பார்த்த 50 கேள்விகளும் ரொம்ப முக்கியமானவை. இதிலிருந்து கண்டிப்பாக சில கேள்விகள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.